அந்த பெண்மணி வந்து செருப்பால் அடிக்கணும் அந்த மாதிரி ஆளுங்களை. ஒருத்த வந்து கூப்பிடுறான்னா அவனை செருப்பு கழட்டி அடிக்கணும். அதுதான் நான் சொல்றேன். தமிழ் திரை உலகத்துல இருக்கா இல்லையான்றது சொல்லும் போது நான் அது வந்து நான் பெருசா சொல்ல முடியாது. இந்த உப்மா கம்பெனிங்க இருக்காங்களே, இந்த உப்மா கம்பெனிங்க வந்து வேணும்னே ஒரு ஆபீஸை போட்டு ஒரு பொண்ணை கூப்பிட்டு பயன்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து டோட்டலா வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. கேரள திரைத்துறையில பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியிருக்காங்க. திரைத்துறையில இருக்கிறவங்க, கேரளா திரைத்துறையில இருக்கிறவங்க பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி இருக்கிறாங்க. ஆனா தமிழ் திரையுலகத்திலிருந்து யாருமே இதை பத்தி பேசவே இல்லைங்களே. கேரளாவில் வந்து ஹேமா கமிட்டின்னு ஒன்று அமைச்சு வந்து அங்கே உள்ள பாலியல் துன்புறுத்தல் நடிகர்கள், அதாவது திரைத்துறையில் நடக்கிற பாலியல் துன்புறுத்தல் தொடர்பாக ஒரு அறிக்கையை சப்மிட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் நடிகர்களுக்கு வந்து பாதுகாப்பான சூழல் இருக்கா? தமிழ்நாட்டில் நடிகர்களுக்கு எல்லாருக்கும் இருக்குங்க பாதுகாப்பான விஷயங்கள் வந்து அவங்கவுங்க பொறுப்பில் இருக்கிறவங்க பார்த்துக்கிறாங்க. அந்த ப்ரொடக்ஷன் வந்து பார்த்துக்கிறாங்க. ஆர்டிஸ்ட் வந்து ப்ரொடெக்ஷன்ன்றது அவங்களே பவுன்சர்ஸ் வச்சுக்கிறாங்க. முதல்ல கமிட்டி மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு ஹேமா கமிட்டி மாதிரி ஒன்று பண்றோம். நடிகர் சங்கம் சார்பாக வந்து ஒரு 10 பேர் குழு வந்து ஒரு விஷயம் பண்றோம். அதுக்கான ஏற்பாடுகள் போது அதுக்கான அறிவிப்பு கூடிய சீக்கிரம் வந்துடும். கேரளால இந்த மாதிரி அபியூஸ் உள்ளாக்கி இருக்காங்க அப்படிங்கிற செய்தி முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா? எது கேரளால இந்த மாதிரி இல்ல, எனக்கு தெரியாது. இப்போ தெரிய வந்திருக்கு. உங்கள்ட்ட ஒரு கேள்வி எழுப்பிருக்கு, உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கு. இதுக்கு உங்களுடைய பதில் என்னங்க? இல்ல, அபியூஸ்னா என்ன நடந்தது எனக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஹேமா கமிட்டிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது பாலியல் ரீதியா வாய்ப்புகளுக்காக வந்து நடிகைகளை பயன்படுத்திட்டு ஏமாத்துறாங்க. இந்த மாதிரியான டிமாண்ட்ஸ் வைக்கிறாங்க. உங்களுக்கு வாய்ப்பு வேணும்னா அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும் அப்படிங்கறது அங்க உள்ள திரைத்துறையில பெரிய குற்றச்சாட்டு. நடிகர்கள்லாம் அந்த மாதிரி பண்ணி அம்மாங்கிற நடிகர் சங்கமே கலைக்கப்பட்டிருக்கு. ஆமா, அது நான் கேள்விப்பட்டேன். ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்றேங்க. நீங்க கண்டிப்பா வந்து எவனோ ஒருத்தன் வந்து கண்டிப்பா பைத்தியக்காரத்தனமா வந்து கூப்பிடுவான். ஒரு பெண்மணிய மதிக்காம ஒரு பெண்மணியை வந்து அவங்கள பயன்படுத்திக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவாப்புல. இதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பெண்மணிக்கு மன தைரியம் வேணும். அந்த பெண்மணி வந்து செருப்பால் அடிக்கணும் அந்த மாதிரி ஆளுங்களை. அதுதான் நான் சொல்லுவேன், வேற ஒண்ணுமே இல்ல. யாரோ ஒருத்தர் இல்ல, முகேஷ் உட்பட ஜெயசூர்யா உட்பட அவங்க மேல இன்னைக்கு காலையில எஃப்ஐஆர் வர போறாங்க. பிரபலமான நடிகர்கள் இந்த பட்டியலில் இருக்காங்க அப்படிங்கறதா ஒரு அதிர்ச்சி. இல்ல, நீங்க பண்ணீங்கன்னா, தப்பு பண்ணீங்கன்னா நீங்க உள்ளதான் போகணும். நீங்க வந்து ஒரு பொண்ணோட வாழ்க்கைய வந்து சீரழிச்சு நீங்க வந்து எப்படி நல்லா இருக்க முடியும்? நீங்க வந்து கண்டிப்பா வந்து நீங்க என்ன பண்ண பாவமோ அந்த பாவத்துக்கு வந்து கண்டிப்பா நீங்க தண்டனை வந்து கண்டிப்பா ஒன்று இருக்கு. அந்த தண்டனை இருக்கு அவங்களுக்கு. தமிழகத்துல இதற்கான சூழல் இல்லைனாலும் இப்ப வந்து ஷக்கீலா வந்து தமிழகத்துல இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குங்கிறத வந்து சொல்றாங்க. அது இல்லாம தமிழகத்துல இல்லைங்கிறது எந்த நடிகையும் மறுக்கல. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டுல தமிழ் திரைத்துறை இல்லைங்கிறத யாருமே ஒரு மறுப்போ ஏதோ சொல்லல. அப்ப தமிழ் துறையில இருக்குங்கிற மாதிரியான ஒரு மறைமுக கருத்து வெளிப்படுத்தல. தமிழ் துறையில இருக்கா? இல்ல, நான் அதான் சொல்றேனே. இப்போ மேலோட்டமா வந்து இருக்கா இல்லையான்றது நம்ம சொல்ல முடியாதுங்க. இருக்கலாம், கண்டிப்பா இருக்கலாம். இல்லாம எப்படி இருக்கும்? இப்ப காலகாலமா வந்து தமிழ் சினிமால வந்து குற்றச்சாட்டு இருந்துட்டு தான் இருக்கலாம். ஆனா நான் தான் சொல்றேனே, நீங்க வந்து சுதாரிச்சு சூதானமா ஒருத்த வந்து கூப்பிடுறான்னா அவனை செருப்பு கழட்டி அடிக்கணும். அதுதான் நான் சொல்றேன். அவனை வந்து என்ன பயன்படுத்திக்க கூடாதுன்னு அந்த தைரியம் வந்து அவங்களுக்கு வரணும். அது கண்டிப்பா வரணும். தமிழ் திரை உலகத்துல இருக்கா இல்லையான்றது சொல்லும் போது நான் அது வந்து நான் பெருசா சொல்ல முடியாது. ஆனா சிச்சுவேஷன்ஸ் ஆர் தேர். இந்த உப்மா கம்பெனிங்க இருக்காங்களே, இந்த உப்மா கம்பெனிங்க வந்து வேணும்னே ஒரு ஆபீஸை போட்டு சும்மாவே ஒரு கேமரா எடுத்துக்கிட்டு ஒரு போட்டோ ஷூட்னு சொல்லி ஒரு பொண்ணை கூப்பிட்டு பயன்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து டோட்டலா வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இந்த உப்மா கம்பெனிகள், நிறைய உப்மா கம்பெனிகள் இந்த தமிழ் சினிமாலையும் இருக்கு. இது நான் ஒத்துக்கிறேன். இல்ல, எப்படி நீங்க அந்த சூழ்நிலையில நாங்க என்ன போலீஸா சூழல் நாங்க அந்த இடத்துல எப்படி இருக்க முடியும்? சங்கமா செயல்படும் போது சங்கத்துல வந்து இந்த மாதிரி என்ன வந்து கேட்டாங்க.
இந்த மாதிரி என்னை வந்து நீங்க சொல்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்கன்னா நாங்க வந்து அதுக்கான நடவடிக்கை கண்டிப்பா எடுப்போம், சும்மா இருக்க மாட்டோம். நான் தான் சொல்றேன், எங்க காதுக்கு எங்க பார்வைக்கு அது வந்துச்சுன்னா அது கண்டிப்பா நாங்க நடவடிக்கை எடுப்போம். டெஃபினட்டா இத்தகைய பாலியல் புகார்களும் பதிவாகலையா இது வரைக்கும்? யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணலையா? இல்ல உங்க மேலே ஸ்ரீரெட்டிங்கிறவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்ரீரெட்டி யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. அந்த அவங்க வந்து அவங்க பண்ண சேட்டை தான் எனக்கு தெரியும் தவிர அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. நீங்க அதான் சொல்றேனே, இவங்க இப்படி பண்ணாங்க அவங்க அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இது ஒரு அது எப்படி ஒரு மாதிரி தவறான செயலா இருக்கு. ஈஸியா வந்து யார் மேல என் மேல கூட யாரு வேணாலும் குற்றம் சாட்டலாம். பட் என்ன நடந்ததுன்னு உண்மை தெரியணும்ல, கரெக்டா அது உண்மை தெரியணும். சரி, நாங்க போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, நாங்க நடிகர் சங்கம். எங்க காதுக்கு எங்க பார்வைக்கு வந்தது வந்து நாங்க வந்து அது டெஃபினட்டா அதுக்கான நடவடிக்கை எடுப்போம். அதான் சொல்றேன்னு, செருப்பால் அடிங்க. எவனாவது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொன்னா செருப்பால் அடிங்க, அவ்வளவுதான். அதுதான் யாரும் கொடுக்கலையா சார் இது வரைக்கும்? நடிகர் சங்கத்தில் பதிவாகலையா?